ஒரு வார்த்தையை நம்ம நினைவு கூற வேண்டியது அவசியம். அதுதான் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் அல்ல, அல்லது மாதத்துல ஒரு நாள், ஒரு விசேஷ நாள், பண்டிகை நாள் மாத்திரம் அல்ல. நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன் அனுதினமும் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆண்டவர் எப்பவுமே நம்ம திருப்தியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதத்துல எல்லா நாளும் நீங்க திருப்தியா சந்தோஷமா இருந்தீங்களா? கர்த்தர் திருப்தியா ஆசீர்வதித்திருக்கிறாரா? உங்க குடும்பத்தை, உங்க வேலையில, பிசினஸ்ல, பிள்ளைகள் காரியத்துல, ஊழியத்துல ஒரு திருப்தியான ஆசீர்வாதம் இருக்குதா? நித்தமும் நடத்தி திருப்தியா ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தமும் நடத்துறதுனாலதான் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஒரு திருப்தி, மன ரம்மியம், சந்தோஷம் அதோடு இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தினந்தோறும் அவர் வழி நடத்தி நீங்க இடம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் அறகுறை மனதோடு இருக்கிறீங்க? ஏன் வருத்தத்தோடு இருக்கிறீங்க? ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறீங்க? உங்களை ஆண்டோடைய கரத்துல முழுமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு திருப்தியும் மன சந்தோஷம் உள்ளத்துல வந்துடும். நீங்க என்ன காரியம் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ, எனக்கு அதுல சந்தோஷமே இல்லை, திருப்தியே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. இயேசு என் கூட இருக்கிறாரு, நடத்துகிறாரு, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நித்தமும் நீங்க என்ன நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க, நீங்க என்ன எப்பவுமே சந்தோஷமா நடத்துவீங்க, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இப்பவே ஒரு சந்தோஷ உள்ளத்தை அப்படியே நிரப்பும் பாருங்க, மன மகிழ்ச்சி வந்து விடும்.